இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் என்று நம் அன்னையாம் திரு அவை உங்களையும் எனையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்க நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 20 முதல் 26 முடிய. இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் அழகாக நமக்கு இவ்வாறு ஆரம்பிக்கின்றார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் இவர்களுடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், உங்கள் வாழ்வு சிறந்திருக்கட்டும், உங்கள் சொல் சிறந்திருக்கட்டும், உங்கள் செயல்பாடுகள் சிறந்திருக்கட்டும், உங்களுடைய உதாரணமான வாழ்க்கை சிறந்திருக்கட்டும். ஒட்டுமொத்தமாக அவர்களை விட நீங்கள் இந்த சமுதாயத்தில் நிறைவுள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்பினுடைய அடிப்படை காரணம் என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அனைவருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்றால், வார்த்தையினால் பிறரை நாம் வறுத்தெடுப்பது, வார்த்தையினால் பிறரை சாகடிப்பது, வார்த்தையினால் பிறரை அவதூறாக சமுதாயத்தில் நிலைநிறுத்துவது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஒரே ஒரு வார்த்தை பலரை அழிவுக்கு அழைத்து சென்று விடுகிறது. எனவே இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், கொலை செய்கிறவர்கள், சினம் கொள்கிறவர்கள், அடுத்தவர்களை முட்டாள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆக இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இப்படிப்பட்ட தீச்செயல்களை வார்த்தைகளின் வடிவிலோ செயல்பாடுகளின் வடிவிலோ நாம் அடுத்தவர்களை அவதூறாக பேசிவிட்டோம் என்றால் நாம் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக்கப்படுகிறோம். எனவே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து வைத்திருந்தால், குறிப்பாக இந்த தவ காலத்திலே, ஏனென்றால் இந்த தவ காலத்திலே நீங்களும் நானும் பல நேரங்களில் மக்களுடைய பார்வையின் முன்னிலையிலே நாம் செய்கின்ற ஜபமும் தபமும் இறைவேண்டலும் தர்மமும் எல்லாமே நம்மோடு மறைவாக செய்யப்போவதில்லை. மாறாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கூட அதை பார்க்கக்கூடும். ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்லுவது வழக்கமாக இருக்கும். நற்கருணை பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை உட்கொண்டிருப்போம். ஜெபத்தினுடைய வல்லமை வெளிப்படுத்துவோம். நோன்பு இருந்து மக்களுக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருப்போம். தானங்கள் செய்து கொண்டிருப்போம். இதை கடவுள் மட்டும் பார்க்கவில்லை, நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு நம்மோடு இருப்பவர்களை அநியாயத்தில் அழைத்து சென்று அவர்களை முழுவதுமாக அழிவின் நிலைமைக்கு நாம் உருவாக்கிவிட்டு, இந்த தவ காலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு செயல்பாடுகளும் அது பலனை தராது. எனவே இயேசு அழகாக நற்செய்தி வாசகத்திலே மீண்டுமாய் நம்மை நினைவுபடுத்துகிறார். என்னவென்றால், உன்னுடைய வாழ்நாளிலே பிறரோடு மன வருத்தம் இருந்தால், காயங்கள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், வேதனைகள் இருந்தால், நீர் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு நீர் காணிக்கை இடும் பொழுதோ அல்லது நற்கருணை என்னுடைய உடலையும் இரத்தத்தை உட்கொள்வதற்கு முன்னதாக உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். முதலில் அந்த ஆலயத்தில் இருந்தால் உன்னுடைய சகோதரனோ யார் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடம் சென்று சமரசம் செய்து சமாதானத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த சமாதானம் என்பது உள்ளத்தின் ஆழத்தின் நிறைவை கொடுக்கக்கூடியது. அந்த இதயத்தில் இருக்கின்ற இருள் அகற்றப்பட்டு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தருணம் அது. எனவே உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பலவிதமான இருளையும் அழுக்குகளையும் வைத்து கொண்டு வெளியடையாளமாக நீ திருப்பள்ளியிலும் தானங்களும் செய்து கொண்டிருந்தால், நீ நற்கருணை வாங்குகின்ற பொழுது அந்த இதயத்தில், இருளடைந்த இதயத்தில் எப்படி என்னால் வந்து அமர முடியும்? நான் வந்து அமர வேண்டுமென்றால், நான் உனக்குள் குடிக்கொள்ள வேண்டுமென்றால், உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த வேண்டுமென்றால், உனக்குள் இருக்கிற அந்த காயத்தை அதை முதலில் நீ தூய்மையாக்கு. இருளினை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வா. பாவ இருளிலிருந்து நீ வெளியே வா. அப்பொழுதுதான் உன் இதயத்திற்குள்ளே நான் இருக்க முடியும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். உன்னோடு இருக்கின்ற உறவுகள் மத்தியிலே சமூகமான சுகமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள் என்று.
எனவே பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களுடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று இயேசு சொல்லுகிற பொழுது, அந்த அப்படிப்பட்ட நெறியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் முதலில் நாம் சமாதானம் உள்ளவர்களாக, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, என்றுமே இறைவனுக்குரியவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் மட்டும்தான் அது சாத்தியம். எனவே ஆண்டவர் கரத்தில் நம் அனைவரையும் அர்ப்பணித்து, இறைவா, இதோ நீர் காட்டுகின்ற பாதையில் நானும் என்னை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றேன், என்னை ஏற்று நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து என்றும் இறைவனோடு பயணிக்க தொடரும். அந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.